சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 11 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 2 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2 மணி 20 நிமிடம் வரை, அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9 மணி 23 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வஜ்ரம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 11 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரளய கல்பாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக வனதுர்கா நவராத்திரி சமாபனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. போன பிரதமை திதி நாளன்று பார்த்தோம்னா இந்த வனதுர்கா நவராத்திரிங்கிறது ஆரம்பம்ங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைய தினம் நவமி திதிங்கிறது வந்துருச்சு இல்லையா, தொடர்ந்து 9வது நாள். ஆக இன்றைய தினத்திலே இந்த வனதுர்கா நவராத்திரியினுடைய முடிவு, அதாவது சமாபன நாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 18 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 36 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் 1 மணி 1 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1 மணி 20 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 37 நிமிடம் முதல் காலை 6 மணி 18 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9 மணி 7 நிமிடம் முதல் பகல் 10 மணி 32 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 21 நிமிடம் முதல் 2 மணி 46 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 18 நிமிடம் முதல் 7 மணி 42 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 32 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 18 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா, இந்த தூக்கமின்மை அப்படின்னு சொல்றா இல்லையா, சரியானபடி நான் ராத்திரில தூங்குறதே இல்லை சார் சொல்றா. இந்த தூக்கமின்மைக்கு ஜாதகம் காரணமா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரியானபடி நான் ராத்திரில தூங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் வயசானவங்க மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்றா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றா, காலேஜ்ல கிளாஸ்ல தூங்குறா. ஏன் தூங்குறான்னு கேட்டா ராத்திரில எனக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த தூக்கமின்மைக்கு ஜாதகம் காரணமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதனை பல வகைகளாக பிரித்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா வயது மூப்பின் காரணமாக இந்த வயசானவெல்லாம் பார்த்தோம்னா காலைல 4 மணிக்கு மேல அவங்களுக்கு தூக்கமே வராது, புரண்டு படுத்துட்டு இருப்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஸ்லீப்பிங் டோஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு தான் அவளுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. மற்றொன்று பார்த்தோம்னா பிரதானமாக இந்த டென்ஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனாலதான் நிறைய பேர் தூங்குறதே இல்லைங்கிறா. இன்னைக்கு யாரை கேட்டாலும் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் சார், ராத்திரில படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, நான் நைட் 2:30 மணிக்கு தான் நான் தூங்கவே ஆரம்பிச்சேங்கிற மாதிரி சொல்லுவா. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புறம் ஜாதக பலம் என்பது காரணமாக இருந்தாலும்
மறுபுறம் இன்றைய தேதியிலே நாம் அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்முடைய சமுதாய காரணங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். பிரதானமாக இந்த மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் மொபைல் போன் நோண்டிகிட்டே இருக்கா, வாட்ஸ்அப் பார்க்குறா, ஃபேஸ்புக் பார்க்குறா, யூடியூப் பார்க்குறா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் இந்த தூக்கம் என்பது கலைந்து விடுகிறது. அந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஷோ சினிமாங்கிறது ஒன்று வச்சிருப்பா. செகண்ட் ஷோ சினிமா எதுக்காக வச்சிருந்தா அன்னைக்குலாம் சொல்லி பார்த்தோம்னா, பகல் முழுக்க வேலை பார்த்துட்டே இருப்பா, ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு அந்த இரவு நேரத்திலே லேட் நைட், அது கூட அந்த செகண்ட் ஷோ கூட பார்த்தோம்னா எப்போ ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் வரக்கூடிய அந்த சனிக்கிழமை நாள்ல ராத்திரி செகண்ட் ஷோங்கிறது ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, நம்ம வேலைக்கு போக போட்டோம், நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கலாம், தூங்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாங்கிறதுக்காக இந்த செகண்ட் ஷோ சினிமாவே சனிக்கிழமை ராத்திரில மட்டும்தான் ஃபுல்லா இருக்கும். மற்ற நேரங்கள்லாம் பார்த்தோம்னா சாதாரணமா இருக்கும். அது கூட என்னன்னா பகல் ஃபுல்லா வேலை பார்க்க சாயங்காலம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த மொபைல் போனை பார்த்துட்டே இருக்கோம். நேரத்துக்கு தூங்காம அந்த கண்களுக்கு வந்து ஓய்வு அளிக்காமல் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதால் இந்த உறக்கம் என்பது வரமாட்டேங்கிறது. இதயம் என்பது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும், ஆனால் மூளை என்பது உறங்க வேண்டும், அதற்கு ஒரு ஓய்வு என்பது தேவைன்னு சொல்றா இல்லையா. அதனாலதான் அந்த மூளைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தாதான் மறுநாள் காலைல எழுந்தோடனே புதுசா ஒரு ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்குங்கிறா. ரத்தம் என்னவோ அதே பழைய ரத்தம் தான், உடம்புல ரத்தம் எப்பொழுதுமே பாய்ச்சி கொண்டுதான் இருக்கும். ஆனால் புது ரத்தம் பாய்ச்சியது போல் இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த உற்சாகம் அப்படிங்கிறது கிடைக்கணும்னு சொன்னா அதற்கு மூளைக்கு ஓய்வு என்பது தேவை. அதைத்தான் தூக்கம்னு சொல்றோம். இப்ப நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் பாவகம் என்பதைத்தான் அந்த சயனஸ்தானம்னு சொல்றார். நிம்மதியான உறக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 12ஆம் பாவகத்திலே எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த 12ஆம் பாவகத்திற்கு அதிபதி கிரகம் என்பதும் ஒரு நல்ல பாவகத்திலே சென்று அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி அமர்ந்திருந்தால்தான் அவர்களுக்கு வந்து உறக்கம் என்பது, ஒரு சில பேர் பார்த்தோம்னா நிம்மதியான வாழ்க்கைப்பா, அவன் படுத்தா உடனே தூங்கிடுறான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னால் எதையும் சாதிக்க இயலும், எந்த பிரச்சனையும் என்னால் எதிர்கொள்ள இயலும் என்கின்ற நம்பிக்கை. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே இல்லை. 2 வகையா கூட பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து எதையும் தாங்கும் இதயம், எது வந்தாலும் பாத்துக்கலாம்ப்பா, கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன். இன்னொருத்த வந்து எதை பத்தியும் கவலையே படுறதில்லை, அது எப்படி நடந்தாலும் அது கூடயே சேர்ந்து போவோமே, இப்ப என்ன இப்போ, அது கப்பல் கவுந்தாதான் என்ன இப்போ, நான் எதை இழக்க போறேங்கிற மாதிரி போயின்னு இருப்பான். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா அப்படியே கப்பல் கவிழ்கின்ற சூழலே வந்தாலும் என்னால் அந்த கப்பலை தூக்கி நிறுத்த முடியுங்கிற அந்த நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள். இவர்கள் இருவருமே நல்லபடியாக தூங்குவார்கள். நன்றாக கடினமாக உழைப்பவனும் தூங்குவான், எதை பற்றியும் கவலைப்படாமல் சும்மா சோம்பேறித்தனமா இருக்கிறவனும் நன்னாதான் தூங்கிட்டு இருப்பான். ஆனா இதுல தூக்கமின்மையால் தவிப்பவர்கள் யார் தெரியுமா? இந்த 2ம் கெட்டானாக இருப்பவர்கள் தான். எல்லாமே என்னால் மட்டும்தான் நடக்கிறது, நான் தான் இது அத்தனைக்கும் காரணம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறா தெரியுமா. ஆபீஸ்ல நாளைக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு லெக்சர் கொடுத்தாகணும், இந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு நினைச்சா அது 2 நாளைக்கு முன்னாடிலேருந்தே நினைச்சுட்டு தூங்காமலே உட்காந்துருப்பா. அதை பத்தி என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே போனாலும் கடைசி நேரத்துல போனா அங்க போய் எல்லாமே மறந்து போயிடுறது இல்லையா. இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் பாவகம் என்பதுதான். அந்த 12ஆம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் என்பது இருந்து அந்த கிரகத்தினுடைய திசை என்பது நடந்தாலும், அல்லது 12ஆம் பாவக அதிபதியினுடைய திசை என்பது நடந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன சார் நாம் பண்ணணும்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப் மஸ்ட்ன்னு சொல்றா இல்லையா. ராத்திரில சரியா தூங்க முடியலனா கூட நேரம் எப்பெல்லாம் கிடைக்கிறதோ, ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரயாணத்திலே உறங்கிவிட வேண்டியது. இப்படி மூளைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 8 மணி நேரம் ஓய்வு என்பது கண்டிப்பாக தேவை. அந்த நேரத்துல கூட நான் உட்காந்து இப்பதான் எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப தலைவிகள்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்பா. குடும்ப தலைவின்னு சொன்னா அவர் வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும், அவர்களுக்கு வேலை இல்லைன்னே சொல்ல முடியாது. காலையில விடிகாத்தால எழுந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து காஃபி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, ஆத்துக்காரரை வந்து ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு, அப்புறமும் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு சமைச்சு ஏதோ ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பா. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து ஃபேஸ்புக்கையும் யூடியூபையும் பார்த்துட்டு இருப்பா. அது அவசியமாங்கிறத யோசிக்கணும் இல்லையா. உடனே என்ன சண்டைக்கு வருவான்னு பார்த்தோம்னா, எனக்கு இப்பதான் ரெஸ்டே கிடைச்சது, இந்த நேரத்தில் நான் ஃபேஸ்புக் பார்த்தா என்னன்னு சொன்னா,
அந்த மூளைக்கு ஓய்வு என்பது தேவை அல்லவா? அப்பொழுதுதான் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஃபேஸ்புக் பார்த்தாதான் மனசு உற்சாகமா இருக்குங்கிறது இல்ல. யூடியூப் பார்த்தாதான் மனசு உற்சாகமா இருக்குங்கிறது இல்ல. ஆமா, நீங்களே யூடியூப்ல தானே வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உடனே என்னிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கு எந்த நேரம்ங்கிறது இருக்கு இல்லையா? இரவு தூக்கத்தை கெடுத்து கொண்டுதான் நாம் யூடியூப் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. உடல் என்பது முக்கியம், ஆரோக்கியம் என்பது முக்கியம். ஆக தூக்கமின்மைக்கு காரணம் ஜாதகமான்னு கேட்டா அது ஒரு புறம்தான். யார் யாருக்கெல்லாம் 12ஆம் பாவம்ங்கிறது வேலை பண்றதோ நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கமின்மைங்கிறது இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே இதையே சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணம் நம்முடைய சமுதாய நடவடிக்கைகள் தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.